Praise the Lord. 13th of June. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு யோசித்து பார்ப்போமா, நம்ம என்ன பண்ணாலுமே அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கே நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு கடினமான காரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீங்கள் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்றேன்னு சொல்கிறப்போ மேபி மற்றவர் கண்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். இல்லை இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி சொல்லணும்னா ஒரு பூமர் மாதிரி, இல்லை ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுறான், இல்லை ரொம்ப சீனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் வந்துட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அந்த சூழ்நிலையிலுமே ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நிச்சயமாகவே அதை ஆண்டவர் பார்க்குறாரு. உங்களோட ஒவ்வொரு சாக்ரிஃபைஸுமே அவருக்கு தெரியும். ஸோ அவருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிற்கிற ஒவ்வொரு காரியமுமே நிச்சயமாக அவர் கணக்கு வச்சிருப்பாரு. நிச்சயமாக அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஸோ மேபி இன்னைக்கு எல்லாருமே ஒரு ட்ராக்ல போகலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு செப்பரேட்டான ஒரு வேல போகிறீங்க அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்படின்னா அது இந்த உலகமே அகேன்ஸ்டாக நின்னாலும் நீங்கள் அவருக்காக நில்லுங்க. அவர் ஒரு நாளும் உங்களை எல்லார் முன்பாக வெட்கப்பட விடவே மாட்டார். அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். ஸோ இன்னைக்கு யோசித்து பாருங்க, என்ன செஞ்சாலும் சரி அது ஆண்டவரோட மகிமைக்காக மாற்றம் செய்யுங்க. மேபி அது ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வெளியில் போகிற விஷயமா இருக்கலாம், இதான் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஆண்டவருக்காக நிற்கிறீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் கீழே விடவே மாட்டார். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. God bless you. Have a blessed day.